தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் நந்தா பெரியசாமி உடைய டைரக்ஷன்ல சமுத்திரக்கனி, பாரதி ராஜா, இளவரசு போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் திருமாணிக்கம். இந்த திருமாணிக்கம் படம் எப்படி இருந்துச்சு போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். குமுளி பஸ் ஸ்டாண்ட்ல லாட்டரி கடை வச்சிருக்கிறா வர மாணிக்கம், அதாவது சமுத்திரக்கனியுடைய இந்த கேரக்டர் பாஸ்ட்ல ஒரு சில தப்புகளை பண்ணியிருப்பாரு. அதை இனிமேட் நம்ம பிரசன்ட்லயும் ஃபியூச்சர்லயும் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருப்பாரு. ஆனா அவருடைய அந்த குடும்ப வறுமை காரணமாகவும் அந்த சூழ்நிலை காரணமாகவும் அந்த தப்பை பண்ணக்கூட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுவார். கடைசியில் இவர் அந்த தப்பை பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனா அமைஞ்சிருக்கு. இந்த படம் ஓவராலா பேசுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஹியூமனிட்டி, மனிதத்தை பேசுற ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இவங்க எடுத்திருக்க சப்ஜெக்ட் ரொம்பவே நல்ல சப்ஜெக்ட். பட் ஆனால் அதை கொண்டு போன விதத்துல நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருக்காங்க. முக்கியமா நந்தா பெரியசாமி ரைட்டிங்ல இருந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவரே கொஞ்சம் எங்கேஜிங்கா கொடுக்கணும். அந்த எங்கேஜிங் பதில் இந்த மாணிக்கம் யாரு, எப்படிப்பட்டவர்னு சொன்னதுக்கு பதில் வேற ஏதாவது விஷயங்கள் அதில் இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பயங்கர எங்கேஜிங்காக போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களை நல்லா கிரிப்பிங்காக கொண்டு போகிறாங்க. போக போக இந்த ஸ்டோரி நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே, ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்குமே அப்படின்ற அந்த தாட்டும் வருது. முக்கியமாக அந்த ஸ்டோரியுமே கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக வருது. அடுத்தடுத்து இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்மளால் கணிக்கவும் முடியுது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி நல்லா தான் இருந்தாலும் அதை கொண்டு போன விதத்தில் இவங்க கோட்டை விட்டது இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் சமுத்திரக்கனி அவர்கள் மட்டும் இல்லாமல் 2-3 கேரக்டர்ஸ் உடைய நடிப்பு என்னதான் நல்லாவே இருந்தாலும் நடுவில் தம்பிராமையா வருவார். அவர் போர்ஷன் எதுக்கு வருது, ஏன் வருதுன்னே தெரியல. அவர் அந்த போர்ஷனே இல்லாமல் நம்ம படம் பார்த்தாலும் அந்த படம் நமக்கு புரியும். முக்கியமாக சமுத்திரக்கனி அவர்களும் தம்பிராமையா அவர்களும் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல காம்போ அப்படின்றதுக்காக இவர் படத்தில் அவரும் அவர் படத்தில் இவரும் மாறி மாறி வராங்களா இல்லை என்ன காரணனே உண்மையிலே அது புரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த போர்ஷன் இந்த படத்துக்கு ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு உண்டாக்குச்சு. அதே மாதிரி குமிளி, இடுக்கி இந்த மாதிரியான இடங்களுடைய அந்த வாழ்வியலை காமிச்ச விதம் ரொம்ப நல்லாவே இருந்தாலும் இந்த படத்துல நிறைய இடங்கள்ல டப்பிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. முக்கியமா ஹீரோயினுடைய தம்பி கேரக்டரா வர அந்த கேரக்டருடைய நடிப்புமே எனக்கு சரியா ஒட்டல. முக்கியமா அவருடைய டப்பிங் மட்டும் இல்லாம 2-3 இடத்துல நிறைய பேருடைய டப்பிங் நான் சிங்கா போயிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது. அதனாலே நமக்கு படத்துல நம்மளோட எமோஷனலா கனெக்டும் ஆக முடியல. சமுத்திரக்கனி அவர்களுடைய படம் ஒரு கருத்து படமா தான் இருக்கும். அதாவது வாழ்க்கை அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா இதுவும் அதே மாதிரியே ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுல இருந்து மாறுபட்ட ஒரு படமா தான் இருக்கு. பட் ஆனா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த டைமுக்கு ஹியூமனிட்டி அப்படின்றது எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்த்தி இருக்காங்க. ஸோ இந்த படம் மூலியமா அந்த ஒரு விஷயம் மட்டுமே ஒரு பாசிட்டிவா பார்க்கப்பட்டாலும் அதை நம்ம தியேட்டர் மெட்டீரியலா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல லேக் இருக்கு, நிறைய இடங்கள்ல எமோஷன் கனெக்ட் ஆகாம இருக்கு. இந்த படத்துடைய ஹீரோயினுடைய அந்த கேரக்டர் ஆர்க் ஸ்டார்டிங்ல இவங்க சமுத்திரக்கனிக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆனால் திடீர்னு எந்த ஒரு ரீசனுமே இல்லாம பட்டுன்னு அப்ரப்டா கப்ட் ஆகி அப்படியே இவங்க ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணப்படுது. ஸோ அது எனக்கு பார்க்கும்போது பர்சனலா சரியா கனெக்டே ஆகல. என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, பட்டுன்னு பார்த்தா இப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயமும் தோணுச்சு. அதே மாதிரி இந்த மனிதம் பேசக்கூடிய படங்கள்லாம் நமக்கு நிறைய தெரியும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா இந்த படம் அமையணும்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதுக்காக இந்த கோமாளியில் கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு மாதிரியே இந்த படத்தில் அப்படியே தெரியுது. அந்த பாட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பாட்டு இந்த படத்துலையும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலேருந்து அங்கங்கே ஒன்று அடிச்சிருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படமாகவே அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கனெக்ட் ஆன அந்த எமோஷன் கூட செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்களில் கனெக்ட் ஆகல. அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் டப்பிங். ஸோ அதோடைய பெர்ஃபார்ம், அந்த கேரக்டர் ஆர்க் இதெல்லாமே இவங்க சரி பண்ணி ரைட்டிங்ல இருந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரும்போது ரைட்டிங்லேயே இவங்க இதை சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதம் பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். மேபி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம். பட் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவியாக தான் இந்த படம் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி.